சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். செல்லப்ப சுவாமிகளுடைய பரம பக்தர் சிவயோக சுவாமி. யோக சுவாமி வாழ்க்கையில 2 நிகழ்ச்சி சொல்ல போறேன். யோக சுவாமிகள் 1897 இந்திய நாட்டு சரித்திரத்தில் மிக முக்கியமான ஆண்டுகள் 4. 1893, 94, 95, 96. இந்த 4 ஆண்டுகளில் தான் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் இருந்து பகுதி முழுவதும் சுற்றி இந்திய நாட்டினுடைய பெருமையை, இந்து மதத்தின் பெருமையை உலகளாவியதாக செய்தார். எப்போ? 1893, 96, 97 இலங்கைக்கு வந்துட்டார். அப்புறம்தான் நம்ம இந்தியாவுக்கு வந்தது. யாழ்ப்பாணத்தில் ஒரு பேராதனை, அதாவது ஒரு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி, நமக்கு அப்படி தமிழ்ல சொன்னா தான் புரியும், நம்ம தலையெடுத்து. அந்த பல்கலைக்கழகம், அங்கே விவேகானந்த சுவாமி இந்த மேடையில அப்படி குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டே பேசுறார். நேரம் குறைவு, நான் போக வேண்டிய தூரம் அதிகம். இதான் ஆரம்பம். புரியுதா புரியலையா உங்களுக்கெல்லாம்? பேச்சுக்கு இல்லை, உங்க வாழ்க்கையே அப்படித்தான் ஐயா. நேரம் குறைவு யாருக்கு தெரியும்? எப்ப முடிய போகுதுன்னு யாருக்கு தெரியும்? தூங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுடிமாறி போனாலும் போச்சு. யாருக்கு ஐயா தெரியும்? நேரம் குறைவு, பேச வேண்டியது அதிகம், சாதிக்க வேண்டியது அதிகம். யோக சுவாமி சின்ன பிள்ளை. என்னங்க, யோக சுவாமி பிறந்தது 1872. இது 1897. 25 வருஷத்து பிள்ளை. அப்படியே விவேகானந்தரையே பார்க்கிறார். எழுதுறார், விவேகானந்தரா பேசினார், ஒரு சிங்கம் கர்ஜித்தது. விவேகானந்த சுவாமி அவ்வளவு வேகமான பேச்சு. விவேகானந்த சுவாமிக்கும் சிவயோக சுவாமிக்கும் 9 வருஷம் வித்தியாசம். விவேகானந்தர் பிறந்தது 1863, மறைஞ்சது 1902. 39 ஆண்டு வாழ்க்கை. பாரதி வாழ்ந்தது 39 வருஷம். விவேகானந்த சுவாமி 39 வருஷம். 39 வருஷத்துக்குள்ளதான் இவ்வளவு சாதனை. எங்க ஊர்ல ஒருத்தனுக்கு 39 வயசு. என்னடா சாதிச்சேன்னு கேட்டேன். 3 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டேன்னா அவனால முடிஞ்ச சாதனை இந்தியாவுக்கு அவ்வளவுதான். விவேகானந்தர் பேசினாராம். யோக சுவாமி எழுதுகிறார், ஒரு சிங்கம் கர்ஜித்தது. அந்த இடத்துல 2018 நானும் போய் பேசினேன். ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழக துணை வேந்தர், நல்ல படிச்சவங்க, யாழ்ப்பாணத்துக்காரங்க மாதிரி படித்தவர்கள் பார்க்க முடியாது. திருமறை அந்த பிள்ளைகள் எழுத்தண்ணி ஒப்பிக்குது. ஜெர்மனியில போங்க, மியூனிச்னு ஒரு ஊர், யாழ்ப்பாணத்துக்காரங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, மெல்பர்ன், சிட்னி, கேன்பரா, எல்லாம் எந்த பிள்ளைங்க? நம்ம பிள்ளைகள். பாபா பிளாக் ஷீப் ஹேவ் எனி புல்லுங்குது. ரொம்ப அவசியம் பாருங்க, பிளாக் ஷீப்புக்கு எத்தனை உள்ளு இருக்குன்னு. அந்த பிள்ளைங்க திருமுறை சொல்லுதுயா. அமெரிக்காவில் சியாட்டில், சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சலிஸ், வாஷிங்டன் டிசி எல்லாம் போனேன். அந்த பிள்ளைங்க அப்படி சொல்லுது. எல்லாம் யாரு? யாழ்ப்பாணத்து பெருமக்கள். யோக சுவாமி எழுதுகிறார், விவேகானந்தருடைய முகத்தை பார்த்தேன், விவேகானந்தருடைய உரையை கேட்டேன், எனக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. சுவாமி விவேகானந்தர் இருந்த இடம், அந்த இடத்துல ஒரு குடிசையை போட்டு உட்கார்ந்துட்டார். இது ஒரு நிகழ்ச்சி. இதுக்குள்ளே இன்னொரு நிகழ்ச்சி. நம்ம தமிழ்நாட்டில் ஆசா ஞான சம்பந்தம்னு ஒரு பெரியவர், பேராசிரியர், பெருஞ்சொல் விளக்கனார் சரவண முதலியாருடைய பிள்ளை. சரவண முதலியார் பேராசிரியர்.
சேக்கிழாருடைய பெரிய புராணத்தையும் அவர் பேச ஆரம்பிச்சா வேற யாரும் பேச முடியாது. அவளது பெரிய ஞானி யாரு? சரவண முதலியார். அவர் பிள்ளை அரசங்குடி சரவண முதலியார் மகன் ஞான சம்பந்தம், ஆசா ஞான சம்பந்தம். காதல் கல்யாணம். ஒரு பொண்ணை காதலிச்சார், அப்பா ஒத்துக்கலை. அவரு பெரிய புராணம் படிக்கிற ஆளு. இப்போ என்னமோ காதல் பண்ணிவிட்டேன், அது உள்ள தகராறு, என்னமோ சாதி வித்தியாசம் பண்ணு ஒத்துக்குவாரா? கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னால ஒத்துக்கலை. கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆசா ஞான சம்பந்தம் இருக்காரு, சரியான துடிப்பான ஆளு. அப்பாவுக்கு சொல்லாம கல்யாணத்தை பண்ணிவிட்டார். கல்யாணத்துல 2 வகை தெரியுமா? என்னம்மா? அரேஞ்சு மேரேஜ், லவ் மேரேஜ். கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? ஒரு பயலை கேட்டேன், ஏண்டா உனக்கு அரேஞ்சு மேரேஜ் வேணுமா லவ் மேரேஜ் வேணுமா? கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அரேஞ்சு மேரேஜ்னா அப்பா அம்மா பார்த்து கிணத்துல பிடிச்சி தள்ளுறது. லவ் மேரேஜ்னா நாமளே கிணத்துல போய் விடுகிறது. எனக்கு வேண்டாம். இந்த பையன் கெட்டிக்காரன் தான், நல்லா தட்டுங்க. அந்த பையனுக்கு தானே கை தட்டு, எனக்கா? புரியுதா? ஆசாஞா காதல் கல்யாணம் பண்ணிவிட்டார். அவ்வளவுதான். அப்பா வீட்டை விட்டு வெறுத்துட்டார். போ, எக்கடுங்கட்டு போ. ஒரு கல்லூரியில பேராசிரியர் பதவி. அப்பவெல்லாம் சம்பளம் ரொம்ப குறைச்சல், 140 ரூபா 150 ரூபா, அவ்வளவுதான். பொண்டாட்டியை காப்பாற்றணும், ஒண்ணுமில்லை. சொற்பொழிவு, எல்லா ஊர்லையும் போய் சொற்பொழிவு பண்ணா 50 ரூபா 100 ரூபா பணம் கொடுப்பாங்க. இதாங்க பொழப்பு. காப்பாற்றணுமே, பொண்டாட்டியை காப்பாற்றணுமே. இலங்கைக்கு பேச கூப்பிட்டாங்க. 3 நாள் பேச்சு. போயிட்டார். எங்கே? யாழ்ப்பாணத்தில். முதல் நாள் காலையில் ஒரு டாக்டர் வீட்டில் இருக்கார். டாக்டர் கேட்கிறார், ஐயா இங்கே யோக சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், போய் பார்த்துட்டு வரலாமா? இதுதான் தலையெழுத்துங்கிறது. எங்க சத்யநாராயண சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு வரலாம்னு நானா நினைச்சேன். அன்னைக்கு 3 வருஷம், ஒரு 7 8 4 5 வருஷத்துக்கு முன்னால கூப்பிட்டு இழுத்து கொண்டாந்து வச்சிருக்கார். புரியுதா? அடித்தடித்து அக்காரமும் தீற்றிய அற்புதம் அறியேனே. அடிச்சு அடிச்சு சக்கரை பொங்கல் கொடுத்தாராம் கடவுள். மாணிக்க வாசக சாமி சொல்றார், ஏன் அடிச்ச? ஏண்டா இவ்வளவு சக்கரை பொங்கல் இருக்கு, சாப்பிடாம போற, சாப்பிடுறான். அடித்து அடித்து அக்காரம்னா அக்கார அடிச்சுங்கிறீங்கள்ல, அடித்து அடித்து அக்காரமும் தீற்றிய அற்புதம் அறியேனே. அது மாதிரி ஆசாஞாவை அவரு கூப்பிட்டார். யோக சுவாமிகளை பார்க்கலாமா? ஏதோ ஒரு அறையின் குறை, யாரோ ஒருத்தர் 10ஓட 11 அத்தோட 21 போயாச்சு. குடிசையில உள்ள இருக்காரு யோக சுவாமி. உள்ள போனாரு, பார்த்தாரு, காலில் விழுந்தாரு, கும்பிட்டாரு. அவர் கவலையே கிடையாது, இப்படி இருக்கார். கும்பிட்டாச்சு, சரி பார்த்தாச்சு, வந்துடுவான். இவர் ஆசா ஞான சம்பந்தம், பேராசிரியர், நல்ல சொற்பொழிவு பண்ணுவார், தேவாரம் திருவாசகம் நல்லா தெரியும். இதான் பதில். முடிஞ்சு வச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ஆசாஞா பேசுறார். இது மாதிரி நல்ல கூட்டம். இந்த இடமெல்லாம் பத்தாது, சாமி இதை விட பெருசா கட்ட போறார். கட்டி அந்த இடத்துல எல்லாரையும் உட்கார வச்சு அடுத்த ஆண்டு விழா நடத்த போறார். இந்த இடமெல்லாம் பத்தாது, அவ்வளவு கூட்டம். அன்னைக்கு அருமையா பேசிவிட்டாரா? நான் நல்லா பேசிட்டேன். இருக்குமா இல்லையா? பேசிட்டார். ராத்திரி வந்து படுத்தார். காலம்பரை எந்திரிச்சார். சவுண்டு வரல, தொண்டை போச்சு, இந்த மிஷின் ஒர்க் பண்ணல, காத்து தாங்க வருது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஐயோ, வீட்டில் காதல் கல்யாணம், காலேஜில் வாத்தியார் வேலை, பேசலைன்னா பொழப்பு போச்சு. என்ன அமைதியாவ பாடம் நடத்த முடியும்? பேசியே பய கேட்க மாட்டேங்கிற, என்னத்துக்காகிறது? கண்ணீர் வருது, தொண்டை. டாக்டர் யார் வீட்டில் இருந்தாரு? டாக்டர் வீட்டு.
டாக்டர் செக் பண்ணார், யார்கிட்டயோ கூட்டிக்கிட்டு போனார், வந்தார். நாளைக்கு காலையில் உங்களுக்கு மெட்ராஸுக்கு ஃப்ளைட்டு டிக்கெட்டு வாங்கி கொடுத்துட்றேன், போங்கோ. எப்படி இருக்கும்? தொண்டை ஒன்றும் பண்ண முடியாது. உன் தொண்டையும் போச்சு, தொண்டும் போச்சு, புழப்பே போச்சு. எப்படி இருக்கும் வாழ்க்கை? அழுத்து போச்சு, கண்ணீர் கொட்டுது. டாக்டர் நல்ல நேரத்துக்கு யோக சுவாமிகளை பார்க்கலாமா? பார்க்கலாம் சொல்ல முடியல. நேற்றுக்கு அவரை சர்வ சாதாரணமா நினைச்சான், 10-11 நினைச்சான். இன்னைக்கு யோக சுவாமி காப்பாற்ற மாட்டாரா? வேற ஒன்னும் வழியில. ஐயா, என் பெற்ற தாயரும் என்னை புனமென்று இகழ்ந்து விட்டார், பொன் பெற்ற மாதரும் போய் என்று சொல்லி புலம்பி விட்டார், பொன் பெற்ற மைந்தரும் சுற்றி வந்து இங்கே குடம் உடைத்தார், உன் பற்று ஒழிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே. இனிமே எனக்கு நாதி கிடையாது, எல்லாரும் தள்ளி விட்டாங்க, தொண்டை போச்சு, என் வாழ்க்கை போச்சு, இறைவனே வேற யாரும் எனக்கு கதி இல்லை. யோக சுவாமிகளை பார்க்கலாமாம், பேச முடியல. யோக சுவாமிகள்கிட்ட போனா சாமி சிரிச்ச உடிக்கி உட்கார்ந்துருக்க. தெரியுமா தெரியாதா? தாய் அறியாத சூழ் கிடையாது, தலைவனுக்கு தெரியாத நினைப்பு கிடையாது. இப்படி பார்க்கிறார். நேற்று பேசினாரு, காலையில தொண்டை எப்படி ஆயிப்போச்சு, பேச்சு வரல. இப்படி பார்த்தார். இவருக்கு கண்ணீர் கொட்டுது. பேச வேண்டியதை பூரா கண்ணீர் பேசுகிறது. வாய் பேச வேண்டியதை கண்கள் பேசின. இப்படி பார்த்தார். ஏதோ தீர்த்தம் வச்சிருந்தார், தொழிச்சார். கம்பனையும் சேக்கிழானையும் நாம தானே வெட்டி புதைக்கணும், போ. சித்தர் வாக்கு. புரியுதா புரியலையா? கம்பனையும் சேக்கிழானையும் நாம தானே வெட்டி புதைக்கணும், போ. அது என்ன வெட்டி புதைக்க? அநியாயமா இருக்குல்ல. ரிசர்ச். நீ என்ன கம்பனை அனுபவிக்கிறீங்களா? இல்லை. அதுல இலக்கண குறிப்பு, நயம், உங்க சிந்தனையெல்லாம் சேர்த்து நயம் சொல்லி இதை சொல்றாரு. கம்பனையும் சேக்கிழானையும் நாம தானே வெட்டி புதைக்கணும், போ. எந்திரிச்சார். ஆனார். சத்தம் வந்தது. சுவாமின்னார். காலில் விழுந்தார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. வார்த்தை வந்துருச்சுங்க. நம்புறீங்களா நம்பலையா? ஆசா ஞான சம்பந்தம் எழுதுகிறார், சரவண முதலியாருடைய மகன் அன்றைக்கு செத்து போய் விட்டான், இப்பொழுது பேசுவது யோக சுவாமி கொடுத்த நன்கொடை. 1964 வரை வாழ்ந்தவர் யோக சுவாமிகள். 64 தான் மகா சமாதி. இன்னொரு சாமி சதாசிவ பெரும்பேந்திராள். தஞ்சாவூர்ல நினைக்கணுமா வேண்டாம்? புண்ணியநல்லூர் மாரியம்மன் போயிருக்கீங்களா? அந்த புண்ணியவான் பண்ணி வச்சதுங்க, போயிருக்கீங்களாம்மா? சதாசிவ பெரும்பேந்திராள் நிர்வாண சந்நியாசி. ஒரு வெள்ளக்கார கலெக்டர். அந்த காலத்து கோச்சு வண்டி, ஒரு மலைப்பகுதி. கோச்சு வண்டியில கலெக்டர் அப்படியே போயிட்டு இருக்கார். எதிர்த்தாப்புல ஒரு நிர்வாண சன்னியாசி இவருக்கு முன்னால போயிட்டு இருக்கார். சி, ஒண்ணும் இல்லாம போறா பார். இந்த 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 பக்கத்து இந்தியாக்காரங்களே பைத்தியம் பைத்தியம். இத்தனை பேர் நடமாடுற இடத்துல ஒன்றும் போடாம நிர்வாணியா போறானே, இவங்க எல்லாம் பைத்தியம்தான் போல இருக்கு. யார் நினைச்சா? அந்த வெள்ளக்காரன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ராபர்ட் கிளைவ்னு ஒருத்தர் வந்தார் இங்கே நம்மளை எல்லாம் ஆட்சி பண்றதுக்கு. 1857 சிப்பாய் கழகம் முடிச்ச உடனே மகாராணி பொறுப்படுத்தி கொண்டார்கள், விக்டோரியா மகாராணி. அப்போ ராபர்ட் கிளைவை இங்கே அனுப்பிச்சாங்க. அவன் தான் முதல் கவர்னர் ஜெனரல் அந்த காலத்தில். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்டேருந்து பொறுப்பு அரசாங்கத்துக்கு மாறிட்டு.
இது வரைக்கும் கம்பெனி கொள்ளை அடிச்சது, அதுக்கப்புறம் அரசாங்கம் கொள்ளை அடிக்க தொடங்கிட்டு. அப்போ ராபர்ட் கிளைவ் நம்ம ஊர் பக்கம் வந்திருக்கேன், காவேரி ஆற்றங்கரையில் பார்த்துருக்கேன். ஒரு வண்ணான் துணியை துவைக்கிறேன், எதுல துவைக்கிற கல்லில். ராபர்ட் கிளைவ் நின்று பார்த்தார். ஃபூல்ஸ், அவருக்கு தெரிஞ்ச வார்த்தை. இந்த பயலுக பூரா முட்டா பயலுக, துணியினால அடிச்சு கல்லை உடைக்க நினைக்கிறானே, அவன் தான் ஐயா நம்மளை ஆட்சி பண்ணனா. இந்த அநியாயத்தை யார்கிட்ட போய் சொல்றது? துணியினால அடிச்சு கல்லை உடைக்க நினைக்கிறானே, முட்டா பய. இப்ப யாரு முட்டாள் சொல்லப்படாது. ஒரு சுவாமி நிர்வாணமா போறார், நம்ம வெள்ளக்காரன், தீஸ் இண்டியன்ஸ் ஆர் ஃபூல்ஸ். தாண்டி போயிட்டான். நம்ம இதுக்கு சாரட்டு வண்டி இல்லை, 4 கிலோமீட்டர் போயாச்சு. போறான், அங்கேயும் அந்த சாமி முன்னால போறார். ஏய் ஏய், இவரை தன்னடா அப்பவே பார்த்தேன், இதே தான் ஐயா, பின்னால முன்னால இவரே தான். எப்படி வந்தாரு? நான் 4 கிலோமீட்டர் வெட்ட குதிரை சாரட்ல வந்தேன், இந்த சாமி எப்படி வந்தாரு? மலை ஏறாட வந்துருச்சு, இவனுக்கு தாகமா இருக்கு, தண்ணி தெவிக்குது. பார்க்குறேன், இறங்குறேன், மலையில நடக்கணும், நடக்கிறேன். முன்னால அவர் போறாரு. யாரு? நிர்வாண சாமி. இவன் கிட்டக்க போறேன், ஒரு பார்வை பார்த்தார். தாகம் சரியா போச்சு, இது வரைக்கும் தாகம் சரியா போச்சு. இப்படி பார்த்தாரு இல்ல, இவனுக்கு சந்தோஷம், காலில் விழுந்துட்டான், சாமி மறைஞ்சிட்டார். இந்த சாமிக்கு பேரு சதாசிவ பிரம்மேந்திராள். சதாசிவ பிரம்மேந்திராள். இன்னும் ஒரு நிகழ்ச்சி அவரை பற்றி சொல்லிப்படுறேன், ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. காஞ்சி காமகோடி பீடம் மாதிரி சிருங்கேரியில் பீடம் இருக்கு. சிருங்கேரின்னு சொல்லப்போனால் அவங்க தான் ஆரம்பம்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிருங்கேரியில நம்ம சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய பீடம். அங்கே ஒரு பீடாதிபதி, அவருக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு சந்தேகம், தீர்த்து வைக்க ஆள் கிடையாது. யாராட்டையோ கேட்டார், சாமி உங்களுக்கு தெரியாததான்னு. என்ன பண்றது? பல்லக்கில் ஏறி கரூருக்கு பக்கத்தில் நெரூர், கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, நெரூர் வந்துட்டார். காவேரி தாண்டணும், தாண்டுனா பல்லக்கு போக மாட்டேங்குது, தூக்கிட்டு வர்றவனால முடியல, என்னமோ தடுக்குது. சாமி சொன்னார், இதுக்கு மேல பல்லக்கில் போகக்கூடாது, இறங்கு. இறங்கிட்டார், நடந்து போறார். எங்க? நெரூர். சதாசிவ பிரம்மேந்தருடைய சமாதி. சமாதி ஆகிறதுக்கு முன்னால சொல்கிறார், இந்த இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் காசியிலிருந்து சிவலிங்கம் வரும், சமாதிக்கு முன்னால் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கள். இன்னைக்கும் இருக்கு, சமாதியில் வில்வ மரத்தை வையுங்கள். வில்வ மரம் முன்னால காசி விஸ்வநாதர் சிவலிங்கம், எல்லாம் சொன்னபடிக்கு நடந்தது. சரபோஜி மகாராஜா மாதிரி இங்கே இருந்த மகாராஜா அங்க போய் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தார். தஞ்சாவூர் மகாராஜா, மறந்துடாதீங்க. இப்போ உள்ள வந்துட்டாரா கோயிலுக்குள்ள, அதுக்குள்ள இவர் சமாதியாகி பல வருஷம் ஆகி போச்சு. நம்ம சதாசிவ பிரம்மேந்திர சுவாமி சமாதியாகி பல வருஷங்கள் ஓடிவிட்டன. இப்போ அந்த சிருங்கேரி சுவாமி சந்தேகம் தீர்த்துக்கிறதுக்கு இங்கே வரார். கோயிலுக்குள்ள போயாச்சு, கதவெல்லாம் சாத்தியாச்சு. உள்ள போய் அந்த சமாதிக்கு முன்னால உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க, நல்லா இருக்கும். 10 நிமிஷம் உட்காருங்க, சந்தோஷமா இருக்கும். நீங்க எதுக்கு அங்க போகணும், இங்க போய் உட்காருங்க ஐயா. ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துடணும். நான் பணக்காரன், நான் படிச்சவன், நான் தலைவன், தூக்கி குப்பையில போடு. விழுந்தா நாளைக்கு 2 நாள். புரியுதா? எது நிச்சயம்? அது ஒண்ணுதான் நிச்சயம், மற்ற எல்லாம் ஓடி போயிடும். போய் காலில் விழுந்து கும்பிட்டு உட்கார்ந்துருங்க, சந்தோஷமா இருக்கும்.
இருக்குமா இல்லையா? செஞ்சு பாருங்க. தேன் சாப்பிட்டா தான் இனிக்கும், இனிக்கும்னு சொன்னா இனிக்காது. சதாசிவ பிரம்மேந்திராள் உள்ள சமாதி, சிருங்கேரி மடாதிபதி எய்தாப்புல உட்கார்ந்து இருக்கார். கதவையெல்லாம் சாத்தியாச்சு. வெளியில யாரோ பேசுறாப்புல கேட்குது. பேரமைதி. உள்ள யாரோ கேட்கிறாங்க, பதில் வருது, வினாவும் விடையும். ஒரு நாள் முழுக்க இருந்திருக்கார். 2வது நாள் வெளியில வர்றார். என் சந்தேகங்கள் தீர்ந்தன. சதாசிவ பிரம்மேந்திரர் மீது அந்த மடாதிபதி அற்புதமான ஒரு பிரார்த்தனை பாடல் எழுதினார். இன்னைக்கு அது இருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் சமாதிக்கு உள்ளே இருந்து உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை தீர்த்து வைத்தவர் சதாசிவ பிரம்மேந்திராள். 3 சிவராஜதானி, உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடிய பராசக்தி தான் ஒரு குழந்தையாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது காசிக்கு போகவில்லை, காஞ்சிக்கு போகவில்லை. எங்கே வந்தாள்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.